morning, everyone. Today, we gather as family, friends, and community of faith to remember and commend to God the soul of our beloved, my mother, Mrs. Mary Justina. We come with hearts full of gratitude for the gift of her life, for the love she shared, and for the many ways she touched each of us. In baptism, she was welcomed as a child of God. And now we entrust her once more to the Lord, confident in his promise of eternal life. This Mass is both a farewell and a celebration. We mourn her passing, but we also give thanks for the faith that sustained her, the joy she brought into our lives. As we pray together, may we find comfort in Christ's wounds. I am the resurrection and the life. May our prayers today strengthen us in hope, console us in grief, and remind us that Mary Justina now rests in the peace of God's embrace. Thank you. இந்த நாமத்தில் நீங்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் கூறுகிறோம். சற்று அமரலாம். ஆண்டவருடைய தயையின் காரணமாக ஒரு புதிதொரு நாளுக்குள் திருவிழா நாட்களுக்குள் நாம் நுழைந்திருக்கோம். இன்றோடு கூட கிறிஸ்துமஸ் விழா பிறப்பின் காலம் முடிவடைகிறது, நிறைவு பெறுகிறது. ஆண்டவருடைய பிறப்பின் காலம் நிறைவடைகிறது. நாளை தினத்திலிருந்து பொது காலம் ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துமஸுடைய திருநாட்களில் ஆண்டவருடைய திருக்காட்சி திருவிழா கொண்டாடணும். இன்று ஆண்டவருடைய திருமுழுக்கு திருவிழா கொண்டாடுறோம். திருமுழுக்கோடு கூட சேர்ந்து இறைவனுடைய பணி ஆரம்பிக்கிறது. அவருடைய வெளிப்படையான இறைவனுடைய மகிமை, ஆட்சியின் மகிமை ஆரம்பிக்கிறது. ஆண்டவருடைய ஞானஸ்தானத்தின் பொழுது விண்ணகம் திறக்கிறது. ஆண்டவருடைய குரலொலி கேட்கிறது. இவரே நான் பார்ந்த மகன், இவர் நான் பூரிப்படைகிறேன். பிரியமான சகோதரனே, சகோதரி, மிஸ்டர் லாரன்ஸ் பிள்ளைகளை, பேரு பிள்ளைகளை, மற்றொரு இன்னைக்கும் ஒவ்வொரு மரணத்திலும் when any Christian dies, the heavens open. விண்ணகம் திறக்கப்படுகிறது. அங்கிருந்து ஒரு குரல் கேட்கும், இந்த சகோதரி, இந்த சகோதரன், இவன் என் மகன், மகள், இவருக்குள் நான் பூரிப்படைகிறேன். வார் மகளே, வார் மகனை, என்னுடைய கூட சேர்ந்து வா, எனக்குள் வா, என்னுடைய வீட்டிற்கு வா என்று சொல்லி அழைப்பு விடுக்கப்படுகிறது. Mary Justina has accepted that call. Come home. Enough of this world, perhaps. It's time for you to take rest என்று முறையில் ஆண்டவருடைய அழைப்பு ஞானஸ்தானத்தில் கொடுக்கப்பட்டது போல் ஒவ்வொரு மரணத்திலும் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கும் கிடைச்சது. கேட்டாங்க, இதோ வாரேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ வீடு திரும்புதல் is all about this is what we celebrate. இறப்புக்காக நாங்கள் வரல, சேர்ந்து யாரோ செத்துட்டாங்க என்பதற்காக நான் வரல, யாரோ இறந்துட்டாங்க நான் இழந்துட்டோம் என்பதற்காக நான் வரல. நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு ஆன்மா, நமக்கு தெரிஞ்சிருக்கின்ற ஒரு சகோதரன், நம்முடைய தாய் விண்ணகம் சேர்ந்திருக்கின்றால், தாயகம் சேர்ந்திருக்கின்றாள், இறை வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கிற நம்பிக்கையில் வந்திருக்கோம். This is a celebration of new life, a wonderful life, a life in Jesus, with Jesus, with the Holy Trinity. அப்படி மகிழ்ச்சியோடு கூட இதில் பங்கெடுக்கும்படியாக ஆசிக்கிறேன். எழுந்திருப்போம், திருப்பலிக்குள் நாம் நுழைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுது. மண்ணுலகில் நல்மனதோதற்கு அமைதியும் உண்டாகுது. உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுது. மண்ணுலகில் நல்மனதோதற்கு அமைதியும் உண்டாகுது. ஆராதிக்கின்றோம் அகிலத்தின் தந்தையே, ஆராதிக்கின்றோம் விண்ணின் தேவனை. ஆராதிக்கின்றோம் அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லனை ஆராதிக்கின்றோம். மனதவர்க்கு அமைதி உண்டாகுது. விஞ்ஞான புதல்வரை புகழ்கின்றோம் மன்னக மீட்பரை புகழ்கின்றோம் புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம். மரியின் மகிமை உண்டாகுது. மண்ணுலகில் நல்மனதவர்க்கு தந்தை மகனை போற்றுகின்றோம். ஆவியோற்றுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுது. மண்ணுலகில் நல்மனதவர்க்கு அமைதி உண்டாகுது. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். First reading, Isaiah chapter 42, verses 1 to 4, 6 to 7. Thus says the Lord, Behold my servant, whom I uphold, my chosen, in whom my soul delights. I have put my spirit upon him. He will bring forth justice to the nations. He will not cry aloud or lift up his voice, or make it heard in the street. A bruised reed he will not break, and a faintly burning wick he will not quench. He will faithfully bring forth justice. He will not grow faint or be discouraged till he has established justice in the earth, and the coastlands wait for his law. I am the Lord, I have called you in righteousness. I will take you by the hand and keep you. I will give you as a covenant for the people, a light for the nations, to open the eyes that are blind, to bring out the prisoners from the dungeon, from the prison those who sit in darkness. The word of the Lord. Thanks be to God. சரணாலயம் சரணா சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். அனைவரும் உள்ளம் அமைதியை காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பு சரணாலயம்.
சரணாலயம். சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகிலே என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளவழி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அன்பினில் வாழ்ந்து துன்புறும்போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். துன்புறும்போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். A reading from the Acts of the Apostles. In those days, Peter opened his mouth and said, "Truly I understand that God shows no partiality, but in every nation, anyone who fears him and does what is right is acceptable to him. As for the word that he sent to Israel, preaching good news of peace through Jesus Christ, he is the Lord of all. You yourselves know what happened throughout all Judea, beginning from Galilee after the baptism that John proclaimed, how God anointed Jesus of Nazareth with Holy Spirit and with power. He went about doing good and healing all who were oppressed by the devil, for God was with him." The word of the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவில் இருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், "நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர்" என்று கூறி தடுத்தார். இயேசு, "இப்போது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றதான் முறை" என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடன் தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல் தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, "என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன்" என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். திருமணமாகி அவர்கள் தங்களுடைய கணவனுடைய வீட்டிற்கு, புகுந்த வீட்டிற்கு சென்றார்கள்.
சில நாட்கள் கழித்து சிலர் வந்து அந்த தாத்தா பாட்டியிடம் சொன்னார்கள், உங்களுடைய மகள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாள், நீங்கள் போய் கொஞ்சம் பாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த தாத்தா பாட்டி அந்த ஊருக்கு போய் அந்த அவரை பார்த்த பொழுது அவர்களுக்கு பரிதாபமாக இருந்தது. உடனே கொஞ்ச நாள் நீ நம்ம வீட்டுக்கு வந்து தங்கியிரு, நீ சரியானதன் பிறகு நீ இங்கு வரலாம் என்று சொல்லி கூட்டி வந்தார்கள். அதை சாக்காக வைத்துக்கொண்டு அவருடைய கணவனும் இங்கே வந்து விட்டான். இங்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்த பிறகு அவர் திரும்ப போகவே இல்லை, இங்கேயே இருந்தார். இங்கேயே இருந்து 7 பிள்ளைகள் அவர்களுக்கு. வேலைக்கும் போவது கிடையாது, உடம்பு சரியில்லை அப்படி இப்படி என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வீட்டிலேயே இருந்து விடுவார். அவருடைய மனைவி எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், பிள்ளைகள் நிறைய ஆகிவிட்டது, வேலைக்கு போங்கள், எவ்வளவு காலம்தான் அப்பா அம்மா பார்த்து கொள்வார்கள் என்று. அவர் அதற்கு செவிசாக்கவில்லை. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போகவில்லை என்று சொல்லி வீட்டிலே இருந்து விடுவார். பிறகு அவருக்கு கேன்சர் நோய் வந்தது. அப்பொழுது நான் ஒரு சாமியாராகிவிட்டேன். கேன்சர் வந்ததன் பிறகு அவரே பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு போனார்கள். எவ்வளோ சிகிச்சை இல்லாமல் எடுத்து கொடுத்தார்கள். ஆனால் முடியாது என்று கடைசி தருணம் வந்த பொழுது அவளை அழைத்து, அந்த அக்காவை அழைத்து சொன்னார், மேரி, நான் உனக்கு நல்ல கணவனாக இருக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு நான் நல்ல கணவனாக இருக்கவில்லை, என்னை மன்னித்துக்கொள். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நான் ஒரு நல்ல தந்தையாக இருக்கவில்லை. நீ என்ன செய், என்னுடைய நிலையிலிருந்து பிள்ளைகளையும் நீ பார்த்து அவர்களை வளர்த்து விடு என்று அந்த அக்காவிடம் சொன்னார். சொல்லிவிட்டு அவர் இறந்து விட்டார். இவ்வாறு அவர் சொன்னது கடைசி தருவாயில், மரண தருவாயில், நான் உனக்கு நல்ல கணவனாக இருக்கவில்லை, பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக இருக்கவில்லை என்று சொன்னது கடைசி நேரத்தில். இது காலம் கடந்த ஞானம். ஒருவேளை அவர் நன்றாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே அவர் இதை உணர்ந்திருந்தார் என்றால் அந்த பிள்ளைகளை எல்லாம் நன்றாக அன்போடு கவனித்திருப்பார். எந்த அளவிற்கு அவர் சுயநலவாதியாக இருந்தார் என்றால், அவருக்கு சாப்பாடு வைக்கும் பொழுது இந்த சின்ன குழந்தைகள் அப்பா என்று சொல்லி பக்கத்தில் வரும் பொழுது அவர்களை துரத்தி விடுவார். துரத்தி விட்டு மேரி, நீ வந்து அவர்களுக்கு தனியாக சாப்பாடு போட்டு விடு என்று சொல்வார். சில குடும்பங்களிலே இப்படிப்பட்ட தந்தைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நல்ல அப்பாக இல்லாமல், நல்ல கணவனாக இல்லாமல், நல்ல சகோதரனாக இல்லாமல், இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் பல குடும்பங்களிலே நல்ல தந்தையாக, பொறுப்புள்ள தந்தையாக, பொறுப்புள்ள கணவனாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். காலம் கடந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வரக்கூடிய சமயத்திலே நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லும்போது அதனால் எந்த பிரயோஜனமுமே இல்லை. வாழக்கூடிய காலத்திலே நல்ல கணவனாக அல்லது நல்ல தந்தையாக, நல்ல சகோதரனாக, நல்ல மகனாக இருந்தால் அதுதான் ஏற்புடைய ஒன்று. இதே நற்செய்தியிலே நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில், இந்த நற்செய்தியிலே நம் ஆண்டவர் நம் ஞானஸ்நானம் பெறுவதை நாம் பார்க்கின்றோம், திருமுழுக்கு பெறுவதை நாம் பார்க்கின்றோம். திருமுழுக்கு பெறக்கூடிய சமயத்திலே வானம் திறக்கப்படுகின்றது, பரிசுத்த ஆவி பிராவடியில் இறங்கி வருகின்றார். அப்பொழுது தந்தையாகிய இறைவன் மேலிருந்து சொல்கின்றார், இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவரிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் இயேசு எந்த அளவிற்கு உண்மையான அல்லது பொறுப்புள்ள ஒரு நல்ல மகனாக இருந்திருக்கின்றார் என்பதையும், அதனாலே தான் மகிழ்ச்சி அடைகின்றார் என்பதையும் அவர் வெளிப்படையாக கூறக்கூடிய சமயத்திலே, இது இயேசுவுக்கு மட்டுமல்ல, இது எல்லோருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு கருத்தாக அது ஏற்கப்பட வேண்டும். அதாவது நம்மை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும், அது நம்முடைய மனைவியானாலும் சரி, அல்லது நம்முடைய பிள்ளைகளானாலும் சரி,
அல்லது பெண்களாக இருந்தால் கணவனானாலும் சரி, நீ எனக்கு ஒரு நல்ல மனைவி, அல்லது நீ எனக்கு ஒரு நல்ல கணவனாக இருந்திருக்கின்றாய், அல்லது நீ எனக்கு ஒரு நல்ல தந்தையாக இருந்திருக்கின்றாய் என்று பிள்ளைகள் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்றால், அதுதான் நாம் பெற்ற ஞானஸ்நானத்தினுடைய நாம் பெற்ற நாம் இன்று திருமதி மேரி ஜஸ்டினா அவர்களுடைய இறப்பின் நினைவை கொண்டாடுகின்றோம். இது அவர்களுக்காக வேண்டிக் கொள்வதற்காக நாம் இங்கு வந்திருக்கின்றோம். இவர்களுடைய வாழ்க்கையும் பார்த்தோம் என்றால், இன்று அவர்களுடைய கடைசி காலமல்ல, அதாவது பல காலங்களிலே அவருடைய கணவனும் சரி, அவருடைய பிள்ளைகளும் சரி, அவரை எந்த அளவுக்கு தாங்கினார்கள் என்றால், அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு நல்ல தாயாக இருந்திருப்பார்கள் என்று நமக்கு இதிலிருந்து தெரிகிறது. கணவனுக்கு நல்ல மனைவியாக, பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக இருந்ததினால்தான் கடைசி காலத்திலே கணவனும் அவரை நல்ல முறையில் பார்த்தார், கடைசி வரை நல்ல முறையில் பார்த்தார். பிள்ளைகளும் அவர்களுக்கு எந்தெந்த அளவுக்கு தங்களால் நாம் உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்தார். இவர்கள் கஷ்டப்பட்டது 1-2 வருடங்கள் அல்ல, ஏறக்குறைய 25 வருடங்கள் கஷ்டப்பட்டிருக்கின்றார். இருக்கிற 25 வருடங்களும் அவர்களுக்கு துணையாக அவருடைய கணவனும் பிள்ளைகளும் இருந்தார்கள் என்றால், அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்ல தாயாக அல்லது மனைவியாக இருந்திருப்பார் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இன்று பிள்ளைகளெல்லாம் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள் என்றால், அதற்கெல்லாம் காரணம் அவர்கள் வளர்த்த முறை. அவர்களுடைய வளர்த்த முறையினால்தான் இன்று அவர்கள் ஒரு நல்ல நிலைமையில் வந்திருக்கின்றார்கள். எனவே ஒரு நல்ல மனைவியாக, நல்ல தாயாக வாழ்ந்த மேரி ஜஸ்டினா, அதோடு மட்டுமல்ல, அவர் தன்னுடைய பணியை, தன்னுடைய ஆசிரிய பணி, தன்னை ஒரு ஆசிரியையாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை செலவிட்டார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30 வருட காலம் தன்னை தயாரித்து கொண்டு அதன் பிறகு தன்னுடைய சொந்த பணி வாழ்க்கையை அவர் தொடங்கினார். அதே போல தான் இவர்கள் கூட சில வருடங்கள் படித்து ட்ரைனிங் எல்லாம் முடித்து விட்டு, காலேஜ் எல்லாம் போய் பிஎட் எல்லாம் முடித்து விட்டு, அதன் பிறகு ஆசிரியர் தொழிலையே அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் பணியையே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆசிரியர் பணி என்பது எது? இயேசுவினுடைய பணியை தொடர்ந்து செய்வது. எல்லோருமே என்ன சொல்லுவார்கள்? இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒரு நல்ல ஆசிரியர், ஜீசஸ் வாஸ் எ குட் டீச்சர் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு ஆசிரியையும் தாங்கள் இயேசுனுடைய பணியை தொடர்ந்து செய்வதாக நினைத்து கொண்டு அதன்படி அவர்கள் செய்தார்கள் என்றால், இயேசுவுக்கும் அவர்கள் வந்தவர்களாக இருப்பார்கள். அதன் மூலமாக இயேசு கூட இவள் என்னுடைய அன்பார்ந்த மகள் என்றோ, அன்பார்ந்த ஆசிரியர் என்றோ அவர் சொல்லி அவரும் ஏற்றுக்கொள்வார். இவரும் தன்னுடைய பணியை இயேசு விட்டு சென்ற அந்த பிள்ளைகளை பயிற்றுவிக்கக்கூடிய பணியிலே தன்னுடைய வாழ்க்கையை இவரும் செலவிட்டார். அதனாலே இயேசுனுடைய வாழ்க்கையிலேயும் இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நிறைய பொருந்தி போகின்றது. இயேசுனுடைய தன்னுடைய கடைசி காலத்திலே மிகவும் கஷ்டப்பட்டார். அவருடைய பாடுகளை நினைத்து நாம் ஒவ்வொருவரிடமே தியானிக்கின்றோம், எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்று. அதே போல தான் இவருடைய கடைசி காலமும் மிகவும் வலிமிகுந்த வாழ்க்கையாக, கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. எனவே இயேசுனுடைய வாழ்க்கையும் இவருடைய வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது, இயேசுனுடைய பணி, போதிக்கும் பணி, ஆசிரியர் பணி என்ற முறையிலும் சரி, இயேசுப்பட்ட கஷ்டங்கள் அதையும் பார்க்கும் பொழுதும் சரி, இவர்கள் பட்ட கஷ்டங்களையும் பார்க்கும் பொழுதும் சரி, இயேசுவிற்கும் இவர்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அவர்களுடைய நினைவை கொண்டாடக்கூடிய இந்த சமயத்திலே அவர்கள் இயேசுடைய திருமொழிக்கு, அதாவது இயேசுடைய ஞானஸ்நான நாளை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே இவரும் ஒரு நாள் ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் பெற்று இயேசுவிலே நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லோரையுமே இயேசு முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையிலே நாம் இவரை இயேசுடைய பாதத்திலே ஒப்படைப்போம். அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூய
ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையாம் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்டுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இன்று இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே. நடுவர திரும்பம் பாவை மன்னித்து தூய்மை பெற்று பரிவார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை the gospel as we journey together, the gospel of life. For this, let us pray to the Lord. Lord, hear our prayer. The world, that they may work tirelessly for justice, peace, and reconciliation, so that all may live in dignity and harmony. For this, let us pray to the Lord. Lord, Lord, hear our prayer. For our grandmother, my party, Mrs. Mary Justina, that the Lord, who lovingly received her in baptism and nourished her throughout life with the sacraments, may now grant her eternal rest and crown her with the glory of the saints and welcome her into the joy of his heavenly kingdom. For this, let us pray to the Lord. Lord, hear our prayer. For the family and loved ones of Miss Mary Justina, that in their grief they may be comforted by the hope of resurrection and the promise of Christ's peace. For this, let us pray to the Lord. Lord, hear our prayer. For all gathered here today, that celebrating Mary Justina's life may strengthen our own faith, deepen our love for one another, and renew our trust in God's saving power. For this, let us pray. Lord, hear our prayer. The Church, as we begin ordinary time, may we work to strengthen the relationships formed with our God and community through our baptism. For this, let us pray to the Lord. Lord, hear our prayer. மடியார்களின் ஆன்மாக்களுக்கு பயனளிக்க வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் அவர்கள் பாவம் அனைத்திலுமிருந்து விடுதலை பெறவும் உமது மீட்பில் பங்கு கொள்ளவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒளியூயாம் பெரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. அடியூயாம் பெரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. பாவியை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல், பாவியை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல், பரிகாரம் இதை திருவாய் பலியாய்மை நீ மாற்றிடுவார். ஒளியூயா பெருத்தாய் அன்பாயே
ஆண்டவரே. நீரொரு வாழ்வே உன்னை அன்பாயே ஆண்டவரே. நம் தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும் விட்டு ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரில் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறைநிழலால் யோர்தான் ஆற்றில் புதிய மழுக்கினை நீர் குறித்து காட்டினி. அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நம்பச் செய்தி. மேலும் தூயாவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாக ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தி. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணிலையில் இடையராது மது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 உன்னதங்களிலே ஹோசானா. உன்னதங்களிலே ஹோசானா. ஹோசானா. உன்னதங்களிலே ஹோசானா. அதை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்து அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணிலிருந்து உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாடோ, சதீஷ்குமார், சுஜயநாதன், துணை ஆயர்கள், எல்லா திரையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். நீதி உலகிலிருந்து மிதம் அழைத்து கொண்ட மேரி ஜஸ்டினா என்னும் அடியார் நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களில் இறந்திருக்கக்கூடிய மற்ற அனைவரையும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித சிறு தூதர்கள்,
இவ்வுலகிலும் குகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவிப்போம். உலகின் பாவங்களை போக்கும் சர்வேசுரனுடைய செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் சர்வேசுரனுடைய எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். மாட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். இயேசுவே
நன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறா உன் உறவே நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் ஒன்றில் உயிர்ப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் ஒன்றில் உயிர்ப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். நிரந்தரம் நீயே நிரந்தரம். தாயிரண்டு சேர்த்து இங்கே நிரந்தரம். தாயும் தந்தையும் இருவர்க்கு நீயே நிரந்தரம். தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீயே நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம். நிரந்தரம். இவ்வாண்ட பின்பம் மண்ணில் உயிர்ப்பது நிரந்தரம். அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
gathered here. On behalf of our family, I thank each and every one of you, braving the weather and the timing, to have gathered here, to be present and take part in the grieving of our family. Firstly, I would like to thank all the priests on the stage. First, I would like to thank, he's been the principal of St. Mary's School when my mom was working as a teacher. And he's been journeying with us for many, many years. Thank you, Father, for being there. I also would like to thank Father Maria Selvan, who also has been a principal during my mom's tenure as a teacher at St. Mary's School. And also, when I used to be a student at St. Mary's School, Father Maria Selvan used to be the principal, and I used to be awed and admired at his charisma and piety, and it's been a true source of inspiration for me. Thank you, Father. And I would also like to thank Father Pascal Ravi, who's been with us from the time Mom had to leave us. He's been with us during the funeral, as well as during the Mass, also during the burial. Thank you, Father. Last but not least, I would like to thank our dear Father, David Joseph, who's been associated with our family for the past 1 year, who is part of, and extend my heartfelt gratitude to you, Father. Once again, thank you, each and every one of you, for being here. I also would like to thank who had treated my mom during her, as Father Maria Gregory had mentioned during the sermon. There is a lot of similarity between mom's life and the life of Christ, because she has led a life of suffering and pain that she not cooperating, and disease was taking over the church. Soon after the Mass, we'll be gathering there. Request all of you, each and every one of you, to be present for the prayer service, and please take part in the fellowship lunch. Thank you once again, each and every one. Thank you. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. நல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாழுங்கள், திருப்பலி நிறைவேறி இறைவனுக்கு நன்றி. ரசதாயே மாதா, சத்திய நீவத்தாயே, நீ மக்களிங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. ரசதாயே மாதா, சத்திய நீலத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், கண்ணீர் கனவாய் நின்று உம்மை நாம் பின்பற்றுகிறோம். சதாசிவமே மாதா, சத்திய தேவன் தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா.
Hall is in the adjacent building, next building, but you have to go outside the cross building. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் வாகனங்களை இங்கே நிறுத்திவிடுங்கள். The hall பக்கத்தில் இருக்கின்றது, நெக்ஸ்ட் பில்டிங் கிராஸில் இருக்கின்றது. ஸோ வெஹிக்கல்ஸ் இங்கே பார்க் ஆகிருக்கட்டும். நம்ம எல்லாரும் நடந்து போகலாம். ஹால் நெக்ஸ்ட் பில்டிங். In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. 1 Corinthians chapter 12, verse 3 has got this beautiful verse. No one can say Jesus is the Lord, or the Lord of Mary Justina. He is the Lord of the earth, King of kings, the Lord of lords. And today, he stepped into the river Jordan to be baptized by John the Baptist. The heavens are open. Be here with your presence. Fill us with your power. Live inside of me. Welcome in your presence. Fill us with your power. Fill us with your power. Live inside of me. வல்லமையாளுகை செய்யும். மீண்டும் எல்லோரும் உம் பிரசன்னூற்று செய்யும். வாஞ்சிக்கிறோம்
ஜெப கூட்டணி ஆரம்பிக்கிறோம். 2 வசனங்களோடு கூட கடந்து செல்ல விரும்புகின்றேன். ஞானாகமம். The verse says, God did not make death, and he does not delight in the death of the living. இறப்பினை கடவுள் உண்டாக்கவில்லை. The second verse is from Corinthians chapter 15, verse 51. St. Paul, writing to the Corinthians, has this to say. I want to share a secret with you. உங்களோடு கூட இந்த ரகசியத்தை பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். And it just summarizes this mystery in just 4 words. It says, we all shall not die. நாங்க அனைவரும் இறக்க மாட்டோம். It's very precise in his words. We shall all not die. And when he says we, it means everyone who believes that Jesus is the Lord. Everyone who believes that Jesus is the master of the universe. இயேசுதான் ஆண்டவர் என்று அறிக்கையிடக்கூடியவன், விசுவசிப்பவன், அவர் மூழ்கி இருப்பவன், இயேசுதான் ஆண்டவர் என்று முழுமையாக ஏற்றுக்கொண்டிருப்பவன், அவன் அவள் சாக மாட்டார்கள். And this is a definitive statement from St. Paul. We shall all not die. In a moment, we shall all be transformed. This mortal body goes away, and the immortality comes in, and that is where we stand in the presence of the Lord. With new dress, new clothes, new souls, new identity, the identity of immortality. And this is something beautiful, because we come here not because Justina is dead. Hallelujah. We come here not because Mary Justina is no more. We come here not because she's, as we say, passed on or passed away. We are here because she's rolled her into a new life. She's not dead. If we believe the word of God, and she had that word of God in her heart right from the beginning, she is still alive. She's just on the corner. Perhaps she's gone home. And we celebrate that return to home today. It is just, no, it's not exactly the 40th day, but it is celebrated as the 40th day today because of reasons known to the family. ஆக மேரி ஜஸ்டினா உயிரோடு இருக்காங்க என்ற நம்பிக்கையில், வேறொருவம் பெற்றிருக்கிற நம்பிக்கையில், புது மாற்றம் உருமாற்றம் அடைந்திருக்கிற நம்பிக்கையில் இங்கே நாம் கூடியிருக்கிறோம். Precisely to thank God that he in his grace, கிருபையின் காரணமாக, he has taken his own daughter into his own house, welcoming her into his arms, into the bosom of Mother Mary, and into the heavenly abode. And for this we raise our hearts and say, thank you, Jesus. நன்றி அப்பா, இவர்களையும் கூட நீர் உமன்பால் ஏற்றுக்கொண்டீர். குறைகளோடு, கரைகளோடு, குற்றங்களோடு, பாவங்களோடு, பலகீனங்களோடு. No man is perfect, even she was not perfect. But in spite of all the imperfections, God is gracious, God is good, God is kind. And he has taken her back to himself is what we celebrate today. God's goodness, God's graciousness, God's generosity. மகிமை நிறைந்த மாட்சிமை நிறைந்த அவருடைய கிருபைகளுக்காக நன்றி கூறி இந்த சர்வீஸ் நாம் தொடர்கிறோம். We believe that she is not dead. Because everyone who is in this world, சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, elderly, the youngsters, young boys, men, women, everybody has got a positive vibe. We communicate something unknown every day because of these vibrations that emanate from our bodies, from our minds, from our souls, from our very presence. We continue to touch one another, like it or not. And this is the beauty of God's creation. Every man, every woman is created to be a channel of God's grace. ஆண்டவருடைய வாய்க்கோலாக, இறைவனுடைய கருவியாக நாம் படைக்கப்பட்டிருக்கோம். Every man, every woman touches somebody. And we only do pray that it's a positive touch. She was touched by her parents.
people around her. And when she was born to this world, she continued to touch people, married, the husband, the children, the grandchildren, the daughters-in-law, whomsoever she came in contact with at the school, otherwise elsewhere in society. She continues to touch. And that is why I believe that because of that living touch, she continues to not be remembered, but she continues to live in our memories. This light is what we light today. We ask the elders of the family, starting from Mr. Lawrence, to light the light. When I tell you, you can do it. Excuse me, sit down. This light is a continuation. This little guiding light of mine, I'm gonna let it shine. Light of mine, I'm gonna let it shine. Let it shine all the time. Let it shine. So we shine. Her light continues to shine. I would just request Mr. Lawrence to light the first candle. We pray. Our Father, all this side, can you say 10 Hail Marys, please? Hail Mary. The sons can come forward to light the candle. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners. God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Praise the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit. Glory to the Father, And to the Son, and to the Holy Spirit, as it was in the beginning, is now. My dear brothers and sisters, we have amidst us Most Reverend Robert Miranda, the Bishop of the Diocese of Gulbarga. It's an event of pleasure and happiness that Bishop has obliged to be with us, along with Reverend Father Anil Joel Prasad, the Director of Cross. Bishop has been here for his other duties, Bijapur and Raichur and many other districts of Karnataka. The major part of North Karnataka, Bishop Robert Miranda is a well-known bishop for us. So I request him to say a few words and bless Mother in this occasion. Thank you. Lawrence and the family members, I thank you for welcoming me here in this audience. I know we are all here for a memorial service. I offer my heartfelt condolences to the entire family members, the demise of dear Mary Faustina. May God grant her eternal reward. And may this gathering give us a great comfort of being together in time of sorrow in a family. I offer my heartfelt condolences to all the family members and just say a prayer, join me in my prayer. Most loving Father, we thank and praise you for the gift of life that you have given to each one of us. Quite often we do not value the gift that you have given to us. We take it for granted. On a day like this, when we have gathered for this memorial service in honor of Mary Faustina, our dear sister, whom you have called from this life, we come to know what our life is. It is transitory. For some years we are in this world,
and we have to pass this world and go to heaven. As members united in faith, we all join this family and offer them our heart condolences, and also we pray for them, O Lord. Bless this family to be together, not just this time when they are facing a sorrow, but all through their life. May we also, O Lord, value our life and spend our days in your service, doing things, responsibilities which you have given us to do in a most pleasing manner. Bless all of us to be supportive to one another as we have been supportive to this family today. Continue to bless us and keep us in your love and care. Through Jesus, your Son, you have promised us the heavenly reward. We, at this moment, having offered the sacrifice of Mass, we unite in this prayer and seek, O Lord, loving Father, open the doors of heaven to Mary Faustina, our dear sister. Whatever may be her fault, knowingly or unknowingly, whatever she has done, forgive her, cleanse her, and give her the eternal reward as early as possible, today itself. This is our earnest prayer that we offer to you in faith. So also, bless the family to be together always in the days to come. May they experience your loving touch, your loving help all the days when they are together. Bless us all, O Lord. Eternal rest, grant unto her, O Lord, and let your perpetual light shine upon her. May she rest in peace. God bless you all. Robert Miranda, the Bishop of Gulbarga, for having been present in this requiem ceremony and praying for our mother, Mary Justina, who lived on this earth for 72 long years and with 4 children and other siblings. We thank His grace for His presence, for His prayer, for His humble words, loving words that lead us, that show us the way and path forward in the coming days. Thank you, Your Grace. I hand over to Father Maria. Please be seated. Be with us, Mary, along the way. Lead us to Jesus, your loving Son. Come with us, Mary, come. Thank you. We begin the next round. Those on my left could start up with the Our Father. And when this is being said, Our Father, followed by 10 Hail Marys, the daughters-in-law and the grandchildren may come forward. Our Father, who art in heaven. Hail Mary. Mary, Mother of God, pray for us sinners, and at the hour of our death. Amen. All glory to the Father, and to the Son, and to the Holy Spirit.
எங்கள் மரியே வாழ்க, மாதாளி வாழ்க. குடும்பத்துக்கு சார்ந்திருக்கின்ற பெரியோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீரிடமிருந்து எங்களை மீட்டருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களும். ஆமென். அருள் நிறைந்த மரியே நீர் வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலே வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலே வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலே வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலே வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலே வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நேசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பாவ மாற்றாய், ஆதியில்லாதோனே மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. I now invite the godchildren around here, those of you who are baptized and with her, she as the God. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. All glory to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was
now never shall be, world without end. Amen. வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க மரியே. Yes, 2 candles more. எந்நேரமும் ஆண்டவனுக்கு நன்றி கூறுங்க. 1 Thessalonians chapter 5 verse 16, 17 and 18. Give thanks to God and praise Him at all times in all situations. Pray unceasingly and give thanks to Him, is what the Word of God says. நன்றி என்று சொன்னாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, கரம் பற்றி நடத்தினீர், நன்றி ராஜா, சோவினிலே உயர்த்தினீரே, நன்றி ராஜா, கண்ணம் தொட்டு முத்தமிட்டீர், நன்றி ராஜா, கரம் பிடித்து நடத்தினீரே, நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, praise the Lord. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, அன்பு பொழிந்தீரே, நன்றி ராஜா, இரக்கம் காட்டினீரே, நன்றி ராஜா, கிருபையும் வழங்கினீர், நன்றி ராஜா, பாவங்களை மன்னித்தீரே, நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி. இயேசு ராஜா. இறைவனுடைய பிரசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் கண்களை மூடியவனமாய் கரங்களை கூப்பியவனமாய் ஜெபிப்போமாக. வல்லமையோடு தூயாவின் ஆற்றலோடு கூட we praise you, Lord. We glorify your name this beautiful afternoon. Thank you, God, for bringing us together as a community of worshippers, of believers, those who serve you and those who magnify your name. பாபிதாவே நன்றி. மேரி ஜஸ்டினாவுடைய பேரில் இத்தனை பேரும் கூட்டி அமைத்து உங்களுடைய பிரசன்னத்தில் நிலைநாட்டி நீர்தான் ஆண்டவர் என்று நீர் அறிவித்து கொண்டிருக்கின்ற உமக்கு நன்றிகள் கூறுகிறோம். தாபன் இவர்களே உம்முடைய கருவியாக பயன்படுத்தி கொண்டு இத்தனை பேரை நீர் கூட்டி வைத்து கொண்டு இவர்கள் மீது ஆவியை பொழியும்படியாக செய்கிறேன். இவருடைய உள்ளங்களை சிறந்த மனங்களை சிறந்து இவருடைய வாழ்க்கையும் திறந்தும் ஆவியின் அருங்கொடைகளால் நிரப்புகின்றப்ப உமக்கு நன்றி. இறந்தோர் இறந்து விட்டாங்க என்பதற்காக நாம் வரவில்லை, மாறாக அவர்களின் இந்த நினைவின் நாளில் நாமும் உயர்த்திடுவோம், நாம் மகிமையடைவோம், நாமும் ஒரு குடும்பமாய் எடுவோம் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கோம். பிதாவினுடைய அன்பு காரத்திற்காக நன்றி, உடைய கிருபைகளுக்காக நன்றி, உடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, உடைய மாபெரும் மகிமை நிறைந்த தொழுகைக்காக மக்கள் நன்றிகள் கூறுகிறோம். Thank you, Father. For you reach out and touch each one of us, just as you touched Mary Justin, and through her you touched her husband, her parents, her children, her daughters-in-law and grandchildren, and everybody whom she came into contact with. Lord, you continue to touch us through her. She's like the stars in heaven. Philippians chapter 2 verse 15. Lord, among the stars in heaven, another one is added. And through that star, a brightness comes into the family.
a light of life comes into the family, and through the family into each one of us, our lives. Lord, thank you, Father. இந்த நாளிலே இந்த நேரத்தில் இவர்களுக்கு சிறப்பான வகையில் ஜெபிக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்திருக்கிற சிறிய பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் அப்பா, மன்னிப்பு வேண்டுகிறோம். Lord, pour your healing juices, pour your healing mercies. Take away all sins, take away every trace and stain of sin. And may she rise before you in all holiness and all purity. Jesus, we praise you. And may we share that purity. May we rise in our lives too. May we transform ourselves on this occasion. A new resolution that we too may be touched by your power, your grace, and your glory. And because, Lord, we know you, we must be transformed, new beings, new creations, new witnesses in your presence. May we go forth through this world in this new year as your soldiers, as your warriors, prayer warriors, praise and worship warriors, glorifying, praising, worship, glorifying you in all that we do and all that we say. For the best tribute that we can give to Mary Justina is a reformed life, a transformed life, a life that shares your glory and that proclaims your glory. Thank you, Jesus, for giving us the opportunity. Help us to be committed in our resolution, in our resolve to be better citizens, better Christians, better disciples, better apostles, and better witnesses. That we continue to witness your love, your presence, and your power and your glory in all that we do, in all that we say, wherever we go, and to whomsoever we meet. பிதாவே, எங்களை ஆசீர்வதியும். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இங்கே இருப்போர் அனைவரும் தடுத்தாட்கொள்ளும் அப்பா. சவுலை பவுலாக மாற்றியது போல் டிரான்ஸ்ஃபார்ம் அஸ் ஜீசஸ், எங்களையும் உருமாற்றும் புதிய உயிரினங்களாக, புதிய உடைய சாட்சிகளாக மாற்றி கொண்டிருக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். தாயே மாமரியே, நீர் மேரி தரிசனத்துக்கு அடைக்கலமாக இருந்தீர், பாறையாக இருந்தீர், பரிந்துரைப்பவளாக இருந்தீர். Intercede for us too. Intercede for all the children here, her children, grandchildren, everybody present here, Lord. Mother Mary, இவர்களுக்காக ஜெபியும். That we may inch ourselves closer to Jesus, your Son. That we may come into intimate contact with your Son. And just as you said, may we always do what he tells us to do. Taye Mamari, under your mantle of blue, hide us, protect us, provide for us. In the most powerful and precious name of Jesus we pray. Amen. Amen. Give thanks with a grateful heart. Too high. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy because His His Son with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. And now
Father. We have a short PPT with mom's photos or history that will be played along. The choir will keep singing, and all those who wish to garland, we'll keep a chair over here so you can garland and then proceed for lunch. Thank you so much. நிழலை போல நீயும் என் நினைவை தொடர்ந்து வா. நிழலை போல நீயும் என் நினைவை தொடர்ந்து வா. உந்தன் நினைவில் மூழ்கி நானும் இந்த வளர்க்கவே என்னுடனாவியை உரமாக்கி போடுவே. நீலத்தில் நீலையும் மணிகள், நீலத்தில் நீலையும் மணிகள் எல்லாம் கடந்து சேருவாவே. மலர்கள் எல்லாம் மரத்தை வீசுமோ. நீரில்லாத